Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு வந்து வெஜ் புலாவும் ஷோர்பாங்கிற ஒரு குழம்பும் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு. இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புலாவ் கூட சாப்பிடும்போது. அதுக்கு நான் புலாவ் பண்ணுறதுக்கு 2 கப் அரிசி எடுத்து ஊற வைக்க போகிறேங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் தயிர் ஊற்றிருக்குறேங்க. இது நல்லா உடச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ பொடிசாக கட் பண்ண கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸு, அந்த புதினா, பொடிசாக கட் பண்ணது, மல்லித்தலை எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க. வேறு காரம் எதுவும் போடுறதில்ல, நம்ம இதுதான் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஊறட்டுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வேகணும். ஆனால் காய் வந்து நல்லா வேகணுங்க. இப்போ நம்ம வந்து ரைஸ் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் அரிசி போட்டிருக்கேன். ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர பூவு, 4-5 கிராம்பு, 5-6 மிளகு போட்டிருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முழுகிற அளவுக்கு 1 இன்ச்சு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு கரெக்டாக பதம் வெந்துடும். அரை வேக்காடு எடுத்தால் போதும். இப்போ நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அரை வேக்காடு ஆக போகுது. தண்ணி நல்லா சுண்டுனது கரெக்டாக வெந்திருக்கும். அப்புறம் இதை மாற்றி வச்சுக்கலாம். இதுலேருந்து அந்த நட்சத்திரம், அந்த கிராம்பு, பட்டை எல்லாம் எடுத்துடலாம். இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கிண்ணத்தில். மிளகு மட்டும் அப்படியே விட்டுருங்க, மீதியெல்லாம் எடுத்துருங்க. இத்தனை நாள் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஐ பெயின் இருந்தது, அதனால தான் போட முடியல. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 பாட்டில் தான் குக் பண்ண போகிறேன். இது அதே பேனில் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேங்க. கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணி நல்லா வறுக்க போகிறேங்க. இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அது வணங்கட்டும். அந்த நேரத்தில் நான் வந்து 1/4 டம்ளர் பாலில் வந்து சாஃப்ரான் கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்து ஊற வைக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து இது தம் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டேன். நம்ம எடுத்து வச்ச அந்த பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ராஸ்மெல் போகட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு இது மல்லித்தலை நல்லா பொடிசாக கட் பண்ணது ஆட் பண்ணிட்டேங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா 15 நிமிஷம், அந்த காயும் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லா மூடி வச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். நல்லா சாஃப்டாக வேகணுங்க. அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு வராது. இது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட் தான் இருக்கும். அந்த குழம்பு கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அதை மாற்றி வச்சுட்டேன் வெந்தது. இப்போ நம்ம வந்து ரைஸ் எடுத்ததையும் வேக வச்சு மாற்றி வச்சதையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டிருக்கேங்க. அது மேலே அந்த குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றிடலாம். இப்போ வறுத்து வச்சு ஆனியனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
இது மேலே மறுபடியும் ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் கெட்டி இருந்தால் உடச்சி விட்டுருங்க, நல்லா உடச்சி விட்டுருங்க. நெய் போட்டதுனால ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாது, உதிரி உதிரியாக தான் வரும். மறுபடியும் மேலால் குழம்பு மீதி இருக்கிறது ஊற்றிட்டு ஆனியன்ஸு ஃப்ரை பண்ணதையும் ஆட் பண்ணி திருப்பி நான் வந்து ரைஸ் மீதி இருக்கிறத ஆட் பண்ண போகிறேங்க. மேலால் கொஞ்சோண்டு மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணது புதினாலாம் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணி நெய் வேணுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்க. இது வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டேன். சாஃப்ரான் மிக்ஸ் பண்ண பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்கு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு தோசை கல் ஸ்லிம்மில் வச்சு அது மேலே தான் இந்த பேன் வைக்க போகிறேன். 10-15 நிமிஷத்தில் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி தான் இருக்கும் அது. இப்போ குழம்புக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டேங்க, 2 தக்காளியும் கட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன், புதினலையும் ஆட் பண்ணிடலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். எனக்கு இந்த ஜாரில் பத்தலை, அதனால் பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேங்க. அரை மூடி தேங்காய் இல்லை, நல்லா துருவிட்டு அதையும் அரைச்சிட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாம் நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். நான் அரைச்சதுனால இதில் ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கோங்க இதில். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரா ஸ்மெல் போனதையும் அந்த அரைச்சி ஊற்றுனதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரைத்தா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இது வந்து நல்லா பச்சையாக அரைச்சதுனால எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மூடி வச்சு நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி சுண்டி எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஷோர்பா இந்த குழம்பு பேர். மேலால் நான் கொஞ்சம் கசூரி மெத்தி ஆட் பண்ணிட்டேங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு.